உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இது என்னோட பிப்ரவரி மந்த் மணி சேவிங் சேலஞ்ச நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. உங்களோட சேமிப்பு என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ என்னோட சேமிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி என் பிக்கி பேங்க் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்து சேர்ந்து இருக்கிறீங்க. அவங்களுக்காக சின்னதா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் மணி சேவிங் சேலஞ்ச் பண்றோன்றது அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக மட்டும். இதுதான் நம்ம பிப்ரவரி மாசத்துக்கு மணி சேவிங் சேலஞ்சா கொடுத்திருந்தது. எதுக்காக மணி சேமிக்கிறேன் அப்படின்னா, மாசம் மாசம் என்னால முடிஞ்ச அளவு 1 கிராம்ல இருந்து 1/2 கிராமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. நாம வந்து சேலஞ்ச் மேக் பண்ண அன்னைக்கு கோல்ட் ரேட் வந்து 7,810. அதுக்கு முந்தின நாள் 7,705. இன்னைக்கு 7,960 ரூபாய். எவ்வளவு கூடி இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டார்கெட் அமௌண்ட்டா ஜனவரியில நான் கொடுத்தது 2,025 ரூபாய். அதே இது பிப்ரவரியில 4,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். எப்பவுமே நம்மளோட டார்கெட்டை விட நம்ம அதிகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து. அதே மாதிரி தான் நம்மளோட சேலஞ்ச் எப்பவுமேவும் இருக்கும். பிளான் என்ன அப்படின்னா, மாசம் பிறந்த உடனே 1,500 ரூபாய் எடுத்து வச்சிடணும். வீக்லி வந்து 4 வாரம் இருக்கு இல்லையா? அந்த 4 வாரத்துக்கும் 300 ரூபாய் அப்படின்ற கணக்குல 1,200 ரூபாய் சேர்த்திருக்கணும். டே வந்து 28 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அப்படின்ற கணக்குல 1,400 ரூபாய் சேர்த்திருக்கணும். ஆக மொத்தம் 4,100 ரூபாய். இதுல நான் வந்து எவ்வளவு பணம் சேர்த்திருக்கேன் அப்படின்றதான் இப்ப நம்ம பிக்கி பேங்க் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். ஓபன் பண்ணிக்கிட்டேன். நான் சேமிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணேன் அப்படின்றதையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது புதுசா சேமிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் மேக் பண்றது. பட்ஜெட் மேக் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இன்கம் வருது, என்ன இன்கம் வந்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளோ நம்ம சேவ் பண்றோம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமேவும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன செலவு பண்ணாலும் சரி ஒரு சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்க ஆரம்பிப்பேன். இதுதான் நான் வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறது. இது மூலமா மட்டும்தான் நான் என்னால வந்து நிறைய பணத்தை வந்து சேமிக்க முடியுது. அது என்ன செலவா இருந்தாலும் சரி, 10 ரூபாய்க்கு நான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 1000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் மணியை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பழக்கமாவே நான் மாத்திக்கிட்டேன். இந்த பழக்கத்தால மட்டும்தான் என்னோட மணி சேவிங் சேலஞ்ச என்னால ஒவ்வொரு நாளும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்க முடியறதுக்கு மெயின் ரீசனா நான் வந்து பாக்குறது. மந்த் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, 1,500 ரூபாய் எடுத்து வைக்கிறது. அதே மாதிரி என்னால மந்த் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே எடுத்து வைக்க முடியல. ஒரு 10 நாளைக்குள்ள நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்படி வேணாலும் எடுத்து வைக்கலாம். ஆனா அந்த மாசத்துக்குள்ள நம்ம வந்து எடுத்து வைக்கணும். அது மட்டும் தான் என்னோட டார்கெட்டா இருக்கும். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிராம நம்மளோட சேமிப்பை பண்ணணும். இவ்வளவுதான். சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட சேமிப்பை ரொம்ப சந்தோஷமா நம்ம வந்து பண்ணுவோம். எப்படி ஒவ்வொரு நாளும் நம்மளோட டே ரொட்டீனை பண்றோம், அதே மாதிரியேவும் இந்த சேமிப்பையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு பழக்கமா மாறி ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட சேமிப்பு எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சின்ன சின்ன தேவைக்கு கூட யாருக்கிட்டயோ போய் மணி கேட்டு நிக்கிறதுக்கு பதிலா நம்ம சேர்த்த நம்மளோட பணம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சாதாரண உண்டியல் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி இதுல எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்குது. இது வந்து என்னைக்குமே என்கிட்ட வந்து காசு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையை உங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கவே கொடுக்காது. இதுக்காகவாச்சு நீங்க எல்லாருமேவும் உங்களால முடிஞ்ச பணத்தை உங்களோட பிக்கி பேங்க்ல சேர்த்துக்கிட்டே வாங்க. இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எல்லாருமேவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பண்ற ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட்ல மறக்காம உங்களோட சேவிங்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் எல்லாருக்குமேவும் இது ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளும் சேர்க்கணும், நம்மளும் சேமிச்சோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு வரவே வராது. பெரிய பெரிய தேவைக்காக தான் கடன் வாங்கணும்ன்றது இல்லை. இப்ப எல்லாம் சின்ன சின்ன தேவைக்காக கூட கடன் வாங்குற சூழல் வந்து எல்லாருக்கும் உருவாக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல சின்னதா ஒரு பிக்கி பேங்க் வச்சுக்கோங்க. அதுல உங்களால என்ன ஒரு நாளைக்கு முடியுமோ அந்த மணியை போட்டுட்டே வாங்க. நீங்க சொல்லுங்களேன், இந்த மாசம் நம்ம வந்து எந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து எடுத்துட்டு போலாம், என்ன உங்களுக்கான டார்கெட்டா வேணும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நான் இந்த தடவை உங்களோட டார்கெட்டை நானுமே பண்றேனே. நம்ம எல்லாரும் சேர்ந்து
சேர்ந்து சேமிக்கும் போது கண்டிப்பா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறும். இந்த சேமிப்பை எங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன சேமிக்க ஆசைப்படுறீங்க, எதுக்காக சேமிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும், சேமிப்பை ரெகுலரா பண்ற ஒவ்வொருத்தவங்களுமேவும் உங்களோட சேமிப்பு இந்த மந்த்துக்கு பிப்ரவரி மந்த் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த மணியை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. நான் ஜனவரி மந்த்ல 1 கிராமுக்கான கோல்டு காயினை வாங்கிட்டேன். இந்த மந்த் ஆல்ரெடி பிப்ரவரியில சேர்த்த அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதையும் இப்ப சேர்த்த இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நான் வந்து மார்ச் 13 வந்து ஊருக்கு போக போறேன். அந்த டைம்ல வந்து 1 கிராம் வாங்குறதுக்கான பிளான் வந்து என்கிட்ட இருக்குது. மார்ச் மந்த் வந்து பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயத்தையும் யோசிச்சிருக்கேன். சேர்த்து ஒரு 2 கிராம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னா, நான் வந்து என்கிட்ட வந்து வெள்ளி பொருள், கொலுசு, கொடி இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பழைய ஐட்டமா நிறைய சேர்ந்துருச்சு. அது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு அதை வந்து தங்கமா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய டைம் வந்து இதை வந்து நீங்க கேட்டிருக்கிறீங்க. எனக்கு அதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை. இந்த தடவை போகும்போது கண்டிப்பா இதை பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதை பண்ணதுக்கு அப்புறமா அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தம் 2 கிராம் வாங்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்தோட முதல்ல என்னோட கோலா நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, மாசம் மாசம் 1 கிராம் வந்து நான் வாங்கி சேர்க்கணும் அப்படின்றத மட்டும்தான். ஜனவரி மாசத்தோட சேமிப்பா ரூ. 2030, ரூ. 2000 வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 2000 இருக்குது. இப்ப இதுல நான் ரூ. 4000 சேர்த்திருந்தேன் அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் என்கிட்ட இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸை ஆதியும் எடுத்து பிக்கி பேங்க்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால இந்த தடவை காயின்ஸுமே சேர்ந்திருக்கு என்னோட காயின் பாக்ஸுக்கு போகாம. அவனோட பிக்கி பேங்க்லயும் அதே மாதிரி இந்த தடவை வந்து மணி ஆட் பண்ணியிருக்கான். நான் எப்பெல்லாம் மணி ஆட் பண்றேனோ அப்போ எனக்கும் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவனும் அவனோட பிக்கி பேங்க்ல வாங்கி ஆட் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்க எல்லாருக்குமே தெரியும், பிங்க் கலர்ல ஒரு ட்ரெயின் பிக்கி பேங்க் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பிக்கி பேங்க் தான் அது. என்னோட பிக்கி பேங்க், நான் அதுலதான் அமௌண்ட் போடுவேன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறான். ஒரு நாள் அதையும் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணும்போது ஆதியோட பிக்கி பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அப்புறம் இந்த பாக்ஸ் ஒண்ணு இருக்குது. இந்த பாக்ஸ்ல வந்து செலவுக்கு இதுல இருந்து தான் எடுத்து அமௌண்ட் செலவு பண்ணுவேன். இப்போ எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவேவும், ஜனவரி மந்த்ல நான் சேர்த்த அமௌண்ட்ல என்னெல்லாம் சேஞ்ச் இருந்துச்சோ அந்த சேஞ்ச் எல்லாம் இதுலதான் போட்டு வச்சுட்டு இதுல இருந்து தான் ஒவ்வொரு நாள் எடுத்து என்னோட பிக்கி பேங்க்ல ஆட் பண்ணுவேன். இதே மாதிரி ஒரு வாரத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் இதுல ஆட் பண்ணல. ஏன்னா ரொம்ப அமௌண்ட் வந்து இந்த 20s இருக்குதா, பிக்கி பேங்க் வந்து ஹோல் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு நாளைக்கான அமௌண்ட் அந்த ரூ. 300 நான் ஆட் பண்ணவே இல்லை. அந்த ரூ. 300 இங்க இருக்குது, அதையும் நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அது போக பேலன்ஸ் வந்து ஒரு ₹50 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட், 50 ரூபீஸ் இருக்குது. இப்போ டோட்டலா என்னென்ன அமௌண்ட் வந்து எவ்வளவு சேர்ந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு என்னோட சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனா போய் சேரும். இப்போ கவுண்ட் பண்ணிடலாமா எவ்வளவு அமௌண்ட் வந்து நான் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. 1 2 3 4 400 500 வந்து இருக்குது. ஹண்ட்ரட்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்குது. 200s வந்து இல்ல. 50ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9. 20ஸ்ல கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 இருக்கு. டென்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. என்ன இன்னைக்கு எல்லாமே 9 9 இருக்கு. கவுண்ட் பண்ணுவோமா? 2200ல வந்து இல்ல. 100ல வந்து 9 இருக்கு இல்லையா, 900. 50ஸ்ல வந்து 9 இருக்கு, 450. 20ஸ்ல வந்து 31 இருக்கு, 620 rupees. 10 rupeesல வந்து 9 இருக்கு, 90 rupees. டோட்டலையும் கவுண்ட் பண்ணிடலாம்.
எப்படி எப்பவும் என்னோட டார்கெட்ட விட ₹60 வந்து அதிகமா நான் சேர்த்துருக்கிறேன். சின்ன சின்ன அமௌண்ட்ட தான். சொன்னேன் இல்லையா? டார்கெட்ட ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம நீங்க ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட டார்கெட்ட நீங்க சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். என்ன மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்ட ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கான கோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான மணிய ஒவ்வொரு மாசமுமே சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. சேர்த்த அமௌண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த மந்த் நம்ம அதையுமே ஷேர் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு. யார் யார் எவ்வளோ சேர்த்திருக்கிறீங்க? உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்ற விதமா அந்த வீடியோவையும் நம்ம வந்து இந்த மந்த்ல இருந்து கன்டின்யூ பண்ணுவோம். உங்களோட சேமிப்பையும் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம உங்களோட சேவிங்ஸ பண்ணி சக்சஸ்ஃபுல்லா மாத்தி அத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சேர்ந்து சேமிக்க ஆரம்பிப்போம். சேமிப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு சேமிப்பு புடிச்சிருந்துச்சா? மறக்காம குருசாமி பொண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, நீங்களும் சேமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு விஷயத்த எதுக்காக நீங்க பண்ண போறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல பண்ணுங்க. அ டார்கெட்டா நம்ம மார்ச் மாசத்துக்கு குடுக்க போற மணி சேவிங் சேலஞ்ச் நீங்க சொல்ற ஒரு விஷயமா தான் இருக்க போது. அதையுமே மறந்துராம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.